100 வருடங்களுக்கு முன்னர் நம்மளுடைய யாழ்ப்பாணத்து இளைஞர்கள் அப்பொழுது ஆட்சியில் இருந்த பிரிட்டிஷ் அரசாங்கத்தை எதிர்த்து போராடினார்கள். இன்னைக்கு இந்த வீடியோல வந்து நாங்க இதை பற்றி தான் பார்க்க போறோம். நீங்களும் உங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு வீடியோ தொடர்ந்து பாருங்க. ரைட், 1920ஆம் ஆண்டு கால பகுதிகள், அதாவது 100 வருடங்களுக்கு முன்னர் நம்மளுடைய யாழ்ப்பாணத்தில் இருந்த இளைஞர்கள் ஒரு அமைப்பு ஒன்றை வைத்திருந்தார்கள். அதுதான் யாழ்ப்பாண இளைஞர் காங்கிரஸ். இந்த வருஷத்தை பார்த்தோம்னு சொன்னா கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு முன்னம், அதாவது இலங்கையை பிரிட்டிஷ் அரசாங்கம் ஆட்சி செய்து வந்த காலப்பகுதி 1920ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இந்த இளைஞர்கள் இந்த அமைப்பினை உருவாக்கினார்கள். இந்த அமைப்பு மூலம் பிரிட்டிஷ் அரசாங்கத்தை எதிர்த்து போராடினார்கள். நிறைய ஆர்ப்பாட்டங்கள், நிறைய விஷயங்களை வந்து இந்த இளைஞர்கள் வந்து செய்தார்கள். 1927ஆம் ஆண்டு காலப்பகுதியில் மகாத்மா காந்தி அவர்கள் இலங்கைக்கு வந்ததற்கும் குறிப்பாக யாழ்ப்பாணத்துக்கு வந்ததற்கும் இந்த அமைப்பு யாழ்ப்பாண இளைஞர் காங்கிரஸ் இந்த அமைப்பானது ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருக்கின்றது. இந்த அமைப்பை பற்றி பார்த்தோம்னு சொன்னா இது எப்போ உருவாக்கியிருக்காங்கன்னு சொன்னா 1924ஆம் ஆண்டு யாழ்ப்பாணத்துல வந்து இந்த அமைப்பு உருவாக்கி இருக்கிறார்கள். அதாவது ஆரம்பத்துல பார்த்தோம்னு சொன்னா யாழ்ப்பாண மாணவர் காங்கிரஸ் என்ற பேர்ல தான் இந்த அமைப்பினை வந்து உருவாக்கி இருக்கிறார்கள். அதன் பிறகு பார்த்தோம்னு சொன்னா 1926ஆம் ஆண்டு காலப்பகுதிக்கு பின்னர் 1926ஆம் ஆண்டுல இருந்து 27ஆம் ஆண்டு காலப்பகுதி, அந்த காலப்பகுதியில் பார்த்தோம்னு சொன்னா இந்த பேர்னை வந்து மாற்றி இருக்கிறாங்க. எப்படி மாற்றிருக்காங்கன்னு சொன்னா யாழ்ப்பாண இளைஞர் காங்கிரஸ் சொல்லி ஆரம்பத்தில் 1924ஆம் ஆண்டு யாழ்ப்பாண மாணவர் காங்கிரஸ் என்று ஆரம்பிக்கப்பட்ட இந்த அமைப்பானது 1926ஆம் ஆண்டு 27ஆம் ஆண்டு காலப்பகுதியில் பார்த்தோம்னு சொன்னா யாழ்ப்பாண இளைஞர் காங்கிரஸாக பெயர் மாற்றப்பட்டிருக்கின்றது. இந்த அமைப்பின் முக்கியமான நோக்கமாக, அதாவது முக்கியமான நோக்கம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா இலங்கையில இருந்த இந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் இலங்கையில இருந்த வெள்ளையர்களை எதிர்த்து போராடினார்கள். அது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்த முக்கியமான விஷயம், இப்ப பிரிட்டிஷ் அரசாங்கத்தை எதிர்த்து மட்டும்தான் இவர்கள் போராடினார்களா, அதை எதிர்த்து மட்டும்தான் ஆர்ப்பாட்டங்களை செஞ்சார்களான்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா இல்ல. இவங்க வந்து சமூகத்தில் இருக்கிற நிறைய பிரச்சனைகளுக்கு நிறைய விழிப்புணர்வு விஷயங்களையும் நிறைய எதிர்ப்பு விஷயங்களையும் வந்து செய்து வந்தார்கள். என்னென்ன மாதிரியான விஷயங்கள் செய்து வந்தாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா அந்த காலத்துல, அதாவது 1990ஆம் ஆண்டு காலப்பகுதியில பார்த்தோம்னு சொன்னா எங்களுடைய மண்ணில வந்து குறிப்பாக வடக்குல பார்த்தோம்னு சொன்னா இந்த சமூக மற்றும் அரசியல் கலாச்சாரத்தோட ஆழமாக வேறொன்று விஷயமாக இருந்தது வந்து வகுப்புவாதம், சாதியவாதமாகும். இந்த சாதியவாதத்தை எதிர்த்து வெளிப்படையாகவே இந்த இளைஞர் அமைப்பு வந்து போராடினார்கள். அந்த காலத்துல சாதியவாதத்தை வந்து இல்லாம சாதி அடிப்படையில வந்து மக்களை பிரிவுபடுத்துற விஷயத்தை வந்து இல்லாமக்கணும்னு சொல்லி இந்த அமைப்பு வந்து போராடினார்கள். இந்த அமைப்பில் வந்து இருந்த இளைஞர்கள் யாருன்னு சொல்லி பார்த்தோம், இவங்க வெள்ளையர்களை எதிர்த்து போராடுகிறார்கள், பிரிட்டிஷ் அரசாங்கத்தை எதிர்த்து போராடுகிறார்கள், சமுதாயத்துல வந்து ஒரு சமநிலையை போனன்னு சொல்லி போராடுகிறார்கள், சமுதாயத்துல அரசியல்ல வந்து இந்த வகுப்புவாதம் சாதியவாதத்தை எதிர்த்து போராடுகிறார்கள். அப்ப இந்த இளைஞர்கள் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா இவங்க எல்லாமே வந்து யாழ்ப்பாணத்துல இருந்த படித்த பட்டதாரிகளும் பல்கலைக்கழகங்கள்ல படித்து வந்த மாணவர்களுமே வந்து இந்த அமைப்புல வந்து இருந்திருக்காங்க. இந்த அமைப்பு பார்த்தோம்னு சொன்னா முற்றுமுழுதாக படித்த இளைஞர்களை வந்து இந்த அமைப்பில் வந்து இருந்து வந்திருக்கார்கள். இந்த அமைப்பினை வழிநடத்தினவர்கள், இந்த அமைப்புக்கு அட்வைஸ் வழங்கினார்கள், இந்த அமைப்புக்கு ஆதரவு வழங்கினார்கள் நம்ம யாருன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா யாழ்ப்பாணத்தில் இருந்த படிச்ச தலை சிறந்த எழுத்தாளர்கள், தலை சிறந்த பேச்சாளர்கள், தலை சிறந்த விரிவுரையாளர்கள், இவங்கெல்லாம் வந்து இந்த இளைஞர்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க, இந்த இளைஞர்களையும் வழி நடத்திருக்காங்க, இந்த இளைஞர்களுக்கு ஆதரவு வழங்கியிருக்காங்க. அப்ப பார்த்தோம்னு சொன்னா இந்த அமைப்பானது படிச்ச இளைஞர் சமுதாயத்தால வந்து இந்த அமைப்பானது உருவாக்கி நடத்தப்பட்டு வந்திருக்கின்றது. இந்த அமைப்பில் இருந்த இளைஞர்கள், படித்த இளைஞர்கள், நிறைய செல்வாக்கு இளைஞர்கள், அப்ப இந்த இளைஞர்கள் எல்லாம் செல்வந்தர்களான்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா இல்ல. இந்த இளைஞர்கள் வந்து ஒரு நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த, ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த இளைஞர்களாகவே இருந்திருக்காங்க. இந்த இளைஞர்களோட கொள்கைகள் வந்து பார்த்தோம்னு சொன்னா நிறைய விஷயங்கள் வந்து முதலாளித்துவத்துக்கு எதிராக இருந்திருக்கின்றது. நிறைய விஷயங்கள் வந்து சாதாரண மக்களுக்கு ஆதரவாக வந்து இவங்க நடந்து வந்திருக்காங்க. முதலாளித்துவ கொள்கைகளை எல்லாம் எதிர்த்து வந்திருக்காங்க. அந்த காலத்துல பார்த்தோம்னு சொன்னா, அதாவது 90ஆம் ஆண்டு காலப்பகுதியில் பிரிட்டிஷ் அரசாங்கம் இலங்கையில குறிப்பாக வடக்கு பகுதியில ஆட்சி செய்ய வந்த காலப்பகுதியில பார்த்தோம்னு சொன்னா யாழ்ப்பாணம் வந்து கல்வியில ஒரு தலை சிறந்து விளங்கின ஒரு இடமாக இருந்திருக்கின்றது. யாழ்ப்பாணத்துல நிறைய படிச்சாங்க, நிறைய கல்வி மகான்கள் வந்து யாழ்ப்பாணத்துல உருவாகி கொண்டு வந்திருக்கிறார்கள். பிரிட்டிஷ் அரசாங்கம் என்ன செஞ்சிருக்குன்னு சொன்னா பிரிட்டிஷ்ல இருந்து நிறைய பிரிண்டிங் அச்சகங்கள், பிரஸ் மெஷின்ஸ் எல்லாம் கொண்டு வந்து யாழ்ப்பாணத்துல நிறைய புத்தகங்கள், தமிழ்ல நிறைய புத்தகங்கள், தமிழ்ல நிறைய சஞ்சிகைகள், இப்படியான விஷயங்கள் எல்லாம் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்ப அந்த டைம்ல பார்த்தோம்னு சொன்னா யாழ்ப்பாணம் கல்வியில சிறந்து விளங்கின ஒரு விஷயமாக இருந்திருக்கின்றது. இலங்கையில இருக்கிற பெரிய பெரிய அரசியல் கட்சிகளுக்கு கூட இந்த இளைஞர் அமைப்பு, இந்த அமைப்பானது ஒரு உதாரணமாக இருந்திருக்காங்க. நிறைய கட்சிகள் வந்து உருவாகினதுக்கு இந்த அமைப்பு, இந்த இளைஞர் அமைப்பு போட்ட விஷயங்கள், நிறைய இந்த அமைப்புகள் தொடங்கி வச்ச நிறைய விஷயங்கள் வந்து அஸ்திவாரமாக இருந்திருக்கின்றது. இந்த
இப்படி வடக்குல யாழ்ப்பாணத்துல இப்படி ஒரு இளைஞர் அமைப்பு அந்த காலத்துல இருந்து வந்ததை உதாரணம் காட்டிய தெற்குல நிறைய அரசியல் கட்சிகள் உருவாகி இருக்கிறார்கள். இந்த அமைப்பு பார்த்தோம்னு சொன்னா 1931ஆம் ஆண்டு யாழ்ப்பாணத்துல முதல் மாநில கவுன்சில் தேர்தல் நடைபெற இருந்தது. அந்த தேர்தலை பார்த்தோம்னு சொன்னா முற்று முழுதாக புறக்கணிச்சாங்க. ஏன் காரணமா பார்த்தோம்னு சொன்னா இவர்களுக்கு நிறைய எதிர்ப்புகள், நிறைய நெருக்குவாரங்கள் 1930ஆம் ஆண்டு காலப்பகுதிக்கு பின்னர் ஏற்பட்டது. இலங்கையிலிருந்து மட்டுமில்ல இலங்கைக்கு வெளியிருந்தும் கூட இந்த அமைப்பினருக்கு நிறைய எதிர்ப்புகள், நிறைய நெருக்குவாரங்கள் கொடுக்கப்பட்டது. 1930ஆம் ஆண்டு காலப்பகுதிக்கு பின்னர் பார்த்தோம்னு சொன்னா இந்த அமைப்பின் செயற்பாடு மெல்ல மெல்ல மட்டுப்படுத்தப்பட்டது, மெல்ல மெல்ல குறைக்கப்பட்டது. இதற்கு பிறகுதான் இந்த அமைப்பின் வீழ்ச்சி ஆரம்பிச்சதுன்னு சொல்லலாம். 1920ஆம் ஆண்டு காலப்பகுதிகளில் முழு வீச்சாக செயற்பட்ட இந்த இளைஞர் அமைப்பு 1930ஆம் ஆண்டு காலப்பகுதிக்கு பின்னர் பார்த்தோம்னு சொன்னா மெல்ல மெல்ல சரிவை காண ஆரம்பிச்சது. இப்ப மட்டுமில்ல 100 வருஷத்துக்கு முன்னமே எங்களுடைய யாழ்ப்பாண இளைஞர்கள் அடக்குமுறைக்கு எதிராகவும் அடிமைத்தனத்துக்கு எதிராகவும் குரல் கொடுத்து போராடி வந்திருக்கிறார்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த தகவல் தான் உங்களோட பயந்து நினைச்சிருந்தேன். இந்த விட தொடர்பான மேலதிகமான தகவல் உங்களுக்கு தெரியும்னு சொன்னா அதை சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி.